ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான வால் டெக்கர் பார்க்க போகிறோம். கலர் பேப்பர் யூஸ் பண்ணி. இந்த கலர் பேப்பர் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது சைஸ் வந்துட்டு 7.5 சென்டிமீட்டரில் நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் நம்ம கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ கலர் பேப்பரை 4ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு திரும்பவும் அதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 கார்னரையும் மடிக்கிறேன். மடித்து முடிச்சுட்டு சென்டரில் லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு அதை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம அதை ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கக்குள்ள பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் நம்மளுக்கு வந்திருக்கும். இந்த ஃப்ளவரை நம்ம வந்துட்டு ஒரே ஒரு பெட்டல் மட்டும் நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். அதுவும் பாதி தான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போது எல்லா பெட்டலையும் லைட்டாக சிசர் வச்சு எம்போஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்து விடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் அந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டில் பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு நான் லைட்டாக இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்குன்றதுனால. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா கலர்ஸ்லேயும், கலர் பேப்பர் என்னென்ன கலர் இருக்கோ எல்லா கலர்லேயும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் சார்ட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்துட்டு உங்களோட விருப்பம் தான். கொஞ்சம் பெரிய சைஸ்லன்னா ஃப்ளவர் அதிகமாக பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் ஒட்டுறதுக்கு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்க்காக சீக்கிரமாக ஒட்டணுன்றதுனால நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேப்பர்ன்றதுனால ஈஸியாகவே ஒட்டிடும். ஃப்ளவர்ஸ் நம்ம ஒட்டக்குள்ளே பக்கத்தில் ஒரே கலர் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதே மாதிரி நம்மள்ட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் பேப்பரில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பிளாக் வித் ஒயிட் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல் சர்க்கிளும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல திக்கான ஷீட்டு. நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கினா உள்ளே மடித்து கொடுப்பாங்க இல்லையா, மேலே மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஷீட்டு. இந்த ஷீட்டில் நான் ஒரு 7-8 லைன் போட்டுக்கிறேன். நீளமாக ஸ்ட்ரிப்பாக போட்டுக்கிறேன். அது சைஸ் கிடையாது, சும்மா ஒரு லென்த்துக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு நம்ம அதை கட் பண்ண போகிறோம். மொத்தம் 7 ஸ்ட்ரிப்பு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காமிக்கிறேன். இந்த மாதிரி 7 ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிப்போட எண்டில் நம்ம ஃப்ளவர் ஒட்ட போகிறோம். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்க மாதிரி நம்ம ஒட்டலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் இந்த சர்க்கிளோட பேக் சைடில் ஒட்டுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற பேப்பரை நம்ம கட் பண்ணுறோம். இப்போது நம்ம ஸ்ட்ரிப்பு ஒட்டக்குள்ளேயே சைஸ் பார்த்து நமக்கு ஒட்டணும். கொஞ்சம் சின்னது பெருசு அந்த மாதிரி லென்த்து வந்து குறைச்சிட்டே வந்தோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதான் ஃபைனல் லுக்கு. பேக் சைடில் நீங்கள் உல்லன் த்ரெட் கூட போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஆணியில் மாட்டிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.